நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்த போகிறோம். தினப்படி பயன்படுத்த போகிறது. நான், மே. மேங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஏஒய், மே மாஸ்டர்ஸ். உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா, மே. அந்த மாதிரி மை போட்டு புள்ளி தான் போடுவோம், மைன்னு எழுதுவோம். ஆனால் சொல்லும்போது உச்சரிக்கும்போது மே 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 அப்படின்னா நான். மே ஜாத்தாகும், மே ஜாத்தாகும்னா நான் போகிறேன். அந்த மாதிரி மேன்னு சொல்லணும். அடுத்து நீ. நீனாக்க இந்த சின்ன பசங்கள்லாம் இருக்கான் பார்த்தீங்களா, சின்ன குழந்தைகள், பசங்கள், அப்புறம் நம்ம அளவில் கிளாஸ்மேட்ஸு, அவங்களாம் என்ன சொல்கிறோம், நீ வாடா போடாங்கிறோம். அது மாதிரி சின்ன பசங்களாம் உட்காரு, நெல்லுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நீங்கிறதுக்கு தூ 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 அப்படின்னா நீ. இந்த நீங்கிறது யாருக்குன்னா நம்மளை விட சின்னவங்க, நம்ம வயசில் உள்ளவங்களுக்கு. ஓகே, அதாவது வாடா போடான்னு கூப்பிட்ற அளவுக்கு உள்ள பசங்களுக்காக யூஸ் பண்ணுறது தூ. அடுத்து நீ இல்லைன்னா நீங்கள். ரெண்டுக்குமே தும். தும் 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 ஜாத்தே ஹோ, நீ போகிறாய். ஓகே, அந்த தும். ஸோ நீன்னா என்னன்னு கேட்டேன்னாக்கா, நம்ம சில பேர் மரியாதையாக இருப்போம். இப்போ நம்ம வயசுலேயே இருப்பாங்க, ஆஃபீஸ்லேயே இருப்பாங்க. உட்காருங்க சார், வாங்க உட்காருங்க, உட்காரியாங்கிறோம். இது கொஞ்சம் மரியாதை தெரிஞ்சவங்க தான், நம்ம வயசில் உள்ள மரியாதை. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் தும் தான். நீனும் கூப்பிடலாம், நீங்கள்னு கூப்பிடலாம். ஸோ மரியாதை தெரிஞ்சவங்களுக்கு, அறிமுகமானவர்களுக்கு தும் தும் தும். அடுத்தது அவன், அவள், அது. மூணுக்குமே வகு தான். தமிழில் அவன்கிறது வேறு, அவள்ங்கிறது வேறு, அதுங்கிறது வேறு. அவன்னா ஒரு ஆம்பளை நின்றுட்டு இருந்தால் தான் அவன்னு காமிப்போம். அவள்னா ஒரு லேடி அங்கே நின்றுட்டு இருந்தால் அவங்கள அவள்னு சொல்லுவோம். அதுன்னா ஒரு மோட்டார் சைக்கிள் இருந்தால் அதுங்கிறோம். ஆனால் ஹிந்தியில் ஒரே வார்த்தை வஹ் 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 ஜாத்தாக, அவன் போகிறான். அந்த வஹ். இவன், இவள், இது. இப்போ பக்கத்தில் ஒருத்தர் இருக்காருன்னா இவன்னு சொல்கிறோம். ஆனால் அதே பக்கத்தில் ஒரு பெண் இருந்தால் இவள்னு சொல்கிறோம். அதே ஒரு மோட்டர் சைக்கிள் பக்கத்தில் இருந்தால் இது என்னுடையதுங்கிறோம். அதுக்கு எல்லாத்துக்குமே ஹிந்தியில் ஒரே வார்த்தை யஹ். அதை யஹன்னு சொல்லுவாங்க. யஹ் யஹ். வஹை வஹன்னு சொல்லலாம், வஹ. யஹை யஹன்னு சொல்லலாம். யஹ் யஹ் யஹ். அடுத்தது நாங்கள். இப்போ நம்ம 2-3 பேராக இருக்கோம். நாங்கள், ஹம் ஹம் ஹம். நீங்கள். நீங்கள்னாக்கா நீங்கள் 2-3 பேர் இருக்கீங்க, அதனால் நீங்கள். ஆப் ஆப். அதே மாதிரி நம்மளை விட மூத்தவங்களையும் ஆப்புன்னு சொல்லலாம். ஓகே, சீனியர்ஸ் இருக்காங்க, மரியாதை நிமித்தம் ஆப்பு. 2-3 பேராக இருந்தாலும் ஆப்பு. ஆப் 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 ஜாத்தே ஹை, நீங்கள் போகிறீர்கள். ஆப். அவர்கள், அவைகள். அவர்கள்னாக்க இப்போ 4 பேர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்கள அவர்கள்ங்கிறோம். அவர்கள் எங்கள் ஊருக்காரங்கிறோம், அவங்க எங்கள் ஊருக்காரங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அவர்கள். அவைகள் ஒரு 5 மோட்டர் சைக்கிள் இருக்குது. இந்த மோட்டர் சைக்கிள் அவைகள்லாம் எங்கள் ஆஃபீஸ்காரங்களுங்கிறோம், அந்த அவைகள். ஸோ அவர்கள், அவைகள் ரெண்டுக்குமே வே வே வே. ஓகே, வே ஜாத்தே ஹை, அவர்கள் போகிறார்கள். இவர்கள், இவைகள். பக்கத்தில் ஒரு 2-3 பேர் நிற்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸு. இவங்கெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா, இவர்கள். அதே மாதிரி 4 மோட்டர் சைக்கிள் இருக்குது, இவைகள். இந்த மோட்டர் சைக்கிள்லாம் அதை இவைகள்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரெண்டுக்குமே ஹிந்தியில் ஏ ஏ ஏ. அடுத்தது எனக்கு. எனக்குன்னா எனக்கு பைசா வேணும், எனக்கு சாப்பாடு வேணும், அந்த எனக்கு. எனக்கு அதுக்கு ஹிந்தியில் 2 வார்த்தை இருக்குது. முஜேன்னு சொல்லலாம், முஜே முஜே முஜே. அப்படி இல்லைன்னா முஜுக்கோ முஜுக்கோ முஜுக்கோ. ரெண்டுமே என்ன தான், எனக்குன்னு தான் அர்த்தம். ஓகேயா? ஸோ ஒரே வார்த்தைக்கு 2 வார்த்தைகள் இருக்குது ஒரே இருக்குது. எதை வேணால் சொல்லலாம். அது மாதிரி உனக்கு. உனக்குன்னா இந்த சின்ன பசங்கள்லாம், பொடி பசங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பொடி பசங்களுக்கு துஜே. இப்போ இந்த பையனை உனக்கு என்னடா வேணும், சாக்லேட் வேணுங்கிறான் இல்லையா, அந்த உனக்கு. துஜே துஜே துஜே. அடுத்த அப்புறம் உனக்கு, உங்களுக்கு. இந்த உனக்கு உங்களுக்குங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சக ஊழியர்கள், கிளாஸில் படிக்கிறாங்க, கிளாஸ்மேட்ஸு, அவங்களுக்கும் இல்லை அறிமுகமானவங்க.
ஸோ நம்மளை விட கொஞ்சம் மரியாதையாகவே பேசுவோம். இப்போ கிளாஸ்மேட்ஸ் என்ன பண்ணுவோம், நீ வா போன்னு சொல்லுவோம், ஆஃபீஸில் வேலை செய்வோம். அதே சில பேர் மரியாதையை சொல்லுவோம், தெரிஞ்ச மேனேஜர் இருக்கார், ஆஃபீஸர் இருக்கார் உங்களுக்குன்னு. அந்த தெரிஞ்சவங்களுக்கும் சக தோழர்களுக்கும் மரியாதையாக கொடுத்து பேசுகிற வார்த்தைகள். ஓகேயா? தும்கோ 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 கியா சாகியே, உனக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன வேண்டும். ஓகே? தும்கோ தும்கோ தும்கோ. அப்புறம் அவனுக்கு அவளுக்கு அதுக்கு. அதாவது அவனுக்குன்னா பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு டீ வேணுங்கிறோம். அவளுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, அவளுக்கு ஒரு டீ வேணுங்கிறோம். அதுக்கு அந்த மோட்டர் சைக்கிள் இருக்குதுங்களா, மோட்டர் சைக்கிளுக்கு ஒரு டயர் வேணுங்கிறோம் அதுக்கு. ஸோ இந்த மூணுக்குமே இந்த வார்த்தைகள் உசே உசே உசே. அப்படி இல்லைன்னா உஸ்கோ உஸ்கோ உஸ்கோ. 2 வார்த்தையில் எதை வேணால் பயன்படுத்தலாம். ஓகே? உங்கள் சௌரியப்படி எதை வேணால் பயன்படுத்தலாம். உசேன்னாலும் அவனுக்கு அவளுக்கு அதுக்கு, உஸ்கோனாலும் அவனுக்கு அவளுக்கு அதுக்கு. அடுத்தது இவனுக்கு இவளுக்கு இதுக்கு. பக்கத்தில் ஒரு பையன் இருக்கிறான், இவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுப்பாங்கிறோம். அதேமாதிரி ஒரு பெண் இருக்கிறா, கேர்ள், இவளுக்கு ஒரு டீ கொடுங்குறோம். அதேமாதிரி மோட்டர் சைக்கிள் பக்கத்தில் இருக்குது, இதுக்கு காற்றடிங்கிறோம். ஸோ இந்த மூணுக்குமே இசே இல்லைன்னா இஸ்கோ. இசே இசே இசே. அப்படி இல்லைன்னா இஸ்கோ இஸ்கோ இஸ்கோ. ஓகே? எதை வேணால் பயன்படுத்தலாம். அடுத்தா போல் எங்களுக்கு, நம்ம 4 பேர் இருக்கோம், எங்களுக்கு டீ வேணுங்கிறோம். அதுக்கு 2 வார்த்தைகள் இருக்குது. ஹமே ஹமே ஹமே. இல்லைன்னா ஹம்கோ ஹம்கோ ஹம்கோ. இதில் எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு இப்போ 4 பேர் இருக்காங்க, நல்லா ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம், உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்ப்பா, பிஸ்கட் வேணுமா டீ வேணுமான்னு கேட்குறோம் இல்லையா, அந்த உங்களுக்கு தான். அதில் 2 வார்த்தைகள் இருக்குது, எதை வேணால் பயன்படுத்தலாம். தும்ஹே தும்ஹே தும்ஹே. அப்படி இல்லையா ஆப்கோ ஆப்கோ ஆப்கோ. ஏதாவது ஒன்று பயன்படுத்தலாம். அப்புறம் அவர்களுக்கு அவைகளுக்கு. இப்போ பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் 4-5 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எங்கே போகணுன்னு கேளுங்கிறோம். ஓகேயா? அவங்களுக்குன்னு சொல்கிறது அது சுத்த தமிழ் அவர்களுக்கு. அதே மாதிரி அவைகளுக்கு. இப்போ 4-5 மோட்டர் சைக்கிள் இருக்குது, அந்த மோட்டர் சைக்கிளுக்கெல்லாம் காற்றடிக்கணுமாப்பாங்கிறோம். ஓகேயா? அவைகளுக்குங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். இந்த 2க்குமே ஹிந்தியில் இந்த வார்த்தைகள் தான். உன்ஹேன்னு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உன்கோ. உன்ஹே உன்ஹே உன்ஹே. இல்லைன்னா உன்கோ உன்கோ உன்கோ. இந்த உன்ஹேங்கிறது மரியாதையும் யூஸ் பண்ணலாம். ஒரு பெரியவர் இருக்கார், அவருக்கு காப்பி ஒன்றுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சமயத்தில் உன்ஹேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். புரியுதா? ஒரு பெரியவர் இருக்கார், அவருக்கு காப்பி கொடுக்கணும், உன்ஹேன்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும், இல்லைன்னா உன்கோ யூஸ் பண்ணணும். ஓகே? அதுவும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இவர்களுக்கு இவைகளுக்கு. இவர்களுக்குன்னா 2-3 பேர் இருந்தாலும் இவர்களுக்கு தான். ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்கார், வயசானவர் இருக்கார், அவரை பார்த்து இவருக்கு ஏதாவது காப்பி கொடுக்கணுங்கிறோம் இல்லையா, அதுக்கும் இந்த வார்த்தை தான். ஸோ இவைகளுக்குன்னா 2-3 மோட்டர் சைக்கிள் இருக்குது, எல்லாத்துக்கும் காற்று பிடிக்கணும்ப்பான்னு சொல்கிறோம். ஓகேயா? அதான் இவர்களுக்கு இவைகளுக்கு 2க்குமே இந்த 2 வார்த்தையில் யூஸ் பண்ணலாம். இன்ஹே இன்ஹே இன்ஹே. அப்படி இல்லைன்னா இன்கோ இன்கோ இன்கோ. எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேயா? இப்போது இந்த ஹிந்தி வார்த்தைகளை கேளுங்க, அடிக்கடி கேளுங்க, கேட்ட பிறகு வாய் விட்டு சொல்லுங்க. ஓகே? ஹிந்தி தானாகவே வரும். கிராமர் தெரியணுமோ தப்பாக பேசணும்னு பயப்படாதீங்க. ஸோ நீங்கள் வாய் விட்டு சொல்லினாலே போகிறோம், ஹிந்தி தானாக வரும், கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நன்றி, தன்யவாத்.